பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னைக்கும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 95 குடும்பங்கள், ஒவ்வொருவரையும் கர்த்தர், நீங்க எந்தெந்த நாட்டில இருந்து இணைந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நாள் ரொம்ப 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 விசேஷித்த நாள். நான் என்னுடைய பிரசங்கத்தின் நேரம் வரும் பொழுது நான் அதை தான் சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான நாள். ஒரு சிலர் இன்னைக்கு ஆண்டவரே கொண்டிருக்கிறார். Okay, it was not in your original plan, but God brought you here on purpose. Praise the Lord. Hallelujah. Amen. இன்னொன்னு, இன்றைக்கு அனுப்பப்படுகிற வார்த்தை, தேவன் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை உங்களையும் தாண்டி உங்களுடையவர்களுக்குள்ளே அற்புதங்களை செய்ய போகிறது. Praise the Lord. Hallelujah. நான் இந்த நாளை ரொம்ப விசேஷப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு இபிரேய கணக்குப்படி, இஸ்ரேலுடைய அவங்களுடைய கேலண்டர் படி நிசான் மாதம் 15ஆம் நாள். நிசான் மாதம் 15வது நாள். சோ இந்த நாள்ல வேத சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தா பல காரியங்கள் இந்த நாள்ல நடந்திருக்கிறது. சோ அதுல ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு லேசா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை, அதாவது ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். நம்ம 2 வசனத்தை வாசிக்க போறோம். அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபட்டிக்கா ஆண்டவர் செய்வார்ன்றதை நான் சொல்லி முடிக்க போறேன். அவ்வளவுதான். ஆனா இந்த ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஓகே, இதை நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, பாருங்க. அதாவது 1743 பிசி, 1743 பிசியில இதே நாள்ல தான் ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை பார்த்து சொல்றாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அப்படிங்கிறார். பட்ட பகல்ல சொல்றாரு, வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் என்ன. சோ அவன் விசுவாசித்தான்னு போட்டிருக்கு. அவன் விசுவாசித்தான். Even though the stars were not there, he believed. Yes, ஆமா, கரெக்ட் தான். இப்ப என்னால பார்க்க முடியல, ஆனா நட்சத்திரங்கள் இருக்குமே, இங்கதானே இருக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசித்தான். பாருங்க, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அன்றைக்கே, ஏன்னா நீங்க அதிலே கீழே வாசிங்கன்னா, நான் நினைக்கிறேன் 12ஆம் வசனம், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமித்த பின்பு, அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஃபெய்த், அவனுடைய விசுவாசத்தை தரம் உயர்த்தி, அவனுடைய விசுவாசத்தை சரியா பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்து அவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்தின நாள் இந்த நாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அந்த உடன்படிக்கையை ஏன் ஏற்படுத்தினாரு? அவன் கேட்டான், இதெல்லாம் நான் எப்படி அறிவேன்? இதெல்லாம் நடக்கும் என்பதற்கு என்ன ஆண்டவரே? எப்படி நடக்கும் ஆண்டவரே? இந்த தேசத்தையே தருவேன்றீங்களே, எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு தான் அந்த உடன்படிக்கை பண்ணி என்ன பண்ணார்னா, அவனுக்கு நித்திரை வரப்படினார். எப்பா, இந்த உடன்படிக்கையில இருக்கிற ரகசியம் என்னன்னா, உன்னுடைய சைட்ல இருந்து ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த நாள்ல உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, in this season I will upgrade your faith and confirm my word through my covenant. Praise the Lord. Amen. So எது இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அதை தேவன் நிச்சயமா செய்வாரு. அது மாத்திரமல்ல, இதே நாள் 1714 1714 பிசி, அதுல இதே நாள்ல தான் அந்த 3 புருஷர் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறது. இன்னைக்கு காலையில ஆராதனையில் அதை நான் சொன்னேன். அவள் உள்ளத்தில் நகைத்தாள். நம்பவே முடியல, நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. ஆனா ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான். கூடாரத்துல ஒரு பக்க வாசல்ல ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், பின் வாசல்ல இருக்கிற சாராளால விசுவாசிக்க முடியல. ஓகே, ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள், ஏன்னா 2 பேரும் இணைஞ்சாதான் முடியும் இல்லையா? You need to believe as partners.
ஓகே, இண்டிவிஜுவலா தனிநபரா விசுவாசி பெற்றுக்கொள்கிற காரியம் இருக்கு. பார்ட்னர்ஸா 2 பேரும் சேர்ந்துதான் விசுவாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. குடும்பமா விசுவாசிச்சா அது நடக்கும்னு இருக்கு. சபையாக விசுவாசிச்சா அது நடக்கும் இருக்கு. இப்படி எல்லாம் தேவன் இந்த நாட்கள்ல அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு அதாவது 18ஆம் அதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பகலின் உஷ்ணமான வேளையில், அந்த பகலின் உஷ்ணமான வேளையில அவர் அப்படியே வந்தாராம். வந்து ஆபிரகாமோட பேசி அதை கேட்ட சாராள் உள்ளத்திலே நகைத்தாள். ஆண்டவர் சொன்னார், தேவனால் ஆகாத காரியம் உண்டா? எந்த நகைப்பு அவளுக்குள்ள இருந்ததோ அந்த நகைப்புக்கு உயிர் கொடுத்து அதையே வெளியே கொண்டு வந்த ஈசாக்கு என்று பேரிட்டு அழைத்து அற்புதத்தை செய்தார். சோ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, ஒரு மிராக்கிள் கவுண்ட் டவுன் ஏற்படுத்தின ஒரு நாள். சோ நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அவர் உங்களுடைய விசுவாசை தரம் உயர்த்துகிறவராய் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில உறுதியான நிச்சயமான சில அற்புதங்களுக்கு கவுண்ட் டவுனை குறிக்கிற நாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ இன்றிலிருந்து, இந்த நாட்களிலிருந்து இப்படி அவர் சொன்னார் பாருங்க, அடுத்த வருஷம் இந்நேரம் ஒரு குமாரன் இருப்பான். எவ்வளவு நிச்சயமான வார்த்தை. அவ்விதமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் நிச்சயமாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, 1556 பிசி இதே நாள், இதே நிசான் 15ஆம் நாள், நிசான் மாதம் 15ஆம் நாள் 1556 பிசி. இதுல தான் என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு இரவு, அந்த இரவிலே யாக்கோபு போராடி, தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறான். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உண்மையான ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்ட இரவு. அவன் வாழ்க்கையில போராட்டம் என்பது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. இங்க உட்கார்ந்து இருக்கிற சிலர் கூட சொல்லலாம், என் லைஃப்லயும் அப்படிதான் ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இப்படி நிறைய இருக்கு. நான் இழந்தவைகள் நிறைய பாஸ்டர். நான் பிறந்ததுல இருந்தே இழந்துட்டு தான் இருக்கிறேன். என் குடும்பத்துல கூட நான் எல்லாம் இழந்துட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்லலாம் நீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மேற்கொள்ளும் ஒரு காலம் உங்கள் ஆசீர்வாதத்தின் மூலமாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ஒரே இரவு, அந்த ஒரு இரவுல பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. சோ அது இதே நாள் தான். இன்னும் ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னா, 1314 1314 பிசியில இதே நிசான் மாதம் 15ஆம் தேதி தான் முச்செடி எரிந்து மோசே என்ன பண்றாருன்னா, உற்று பார்க்க போய் ஆவலாய் இருக்கிறான். தேவன் அவனுடைய பேசுகிறார். ஒரு என்கவுண்டர் வித் மோசஸ் happened on this very same day. Praise the Lord. Amen. யோசிச்சு பாருங்களேன். வந்து அவ்வளவுதான். மோசையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நீ என்ன அப்படின்னு ரிட்டையர் ஆகுற மாதிரி இருக்கிறாப்ல. ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் புதுசா அப்பதான் என்ன செய்யுதுன்னா துவங்குகிறது. அவன் சொல்றான், திக்கு வாயினும் மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்கு ப்ராஃபிட்டிங்கா போகுதுன்னா, இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் நாட் அட் ஆல் குவாலிஃபைட், ஐ மீன் யூ கேனாட் டு எனிதிங், காட் சேஸ் நோ 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 நோ, ஐ எம் yet to begin with you, I am yet to start with you. உன் வாழ்க்கையில் இனிமேதான்ப்பா தொடங்கவே போறேன். நான் உன் வாயோட இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன பேசணுமோ அந்தந்த வார்த்தைகளை உன் வாயிலே ஞானமாய் அருளுவேன். உன் விரல்களோடு இருப்பேன். நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உன் வழிகளோட நான் இருப்பேன். உன்னுடைய நீ போகிற எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, மோசே பிரபல்யமான ராஜாக்களை எல்லாம் சங்கரிக்கும்படி தேவனால் பலப்படுத்தப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அதோடைய அந்த துவக்கம் இருக்கு பாத்தீங்களா? வனாந்தரத்தின் பின்புறத்திலே மாமனாகி எத்ரோவின் ஆடுகளை அமைதியா மேய்த்து கொண்டு போய், என் ஆடுன்னு சொல்லிக்கிற கூட ஒண்ணும் இல்லைங்க, இது எங்க மாமனாருடைய ஆடுதான். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கவர்ந்தெழுக்கும்படி முச்சடி பற்றி எறிய வைத்து, அந்த நாள் இந்த நாள் தான் ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோ மோசஸோட என்கவுண்டர் இன்னைக்கு தான் நடந்துச்சா. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா 1313 பிசில 1313 பிசில இதே நிசான் மாதம் 15ஆம் தேதி இரவு தான் இஸ்ரவேலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், எகிப்துல இருந்து புறப்பட்டாங்களாம். ஒரு பெரிய கிரேட் எக்ஸோடஸ். ஓகே, பாருங்க, நிலைக்கால்களிலே ரத்தம் அடையாளமா இருந்தது. வீட்டுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டு இருந்தது. அடிமைகளா இருந்தவர்கள் புறப்படும் போது மிகுந்த பொருளுடனே புறப்பட்டார். ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரோ 400 வருடங்கள் அடிமையா இருப்பாங்கப்பா, அதுக்கப்புறம் அவங்க வெறுமையா புறப்பட மாட்டாங்க, மிகுந்த பொருளுடனே புறப்படுவார்கள். அப்படியே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. அவர்கள் முதல் முறையா அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனத்திற்குள்ளே, ஃப்ரீடம்குள்ளே, லிபர்ட்டிக்குள்ளே அவர்கள் கால் எடுத்து வைத்து அந்த ஓங்கிய புயங்கள் பலத்த கரங்களோடு புறப்பட்டார்களே, அது இந்த நாள் இரவில் தான் நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படி நிறைய காரியங்கள். அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இந்த நாள் இங்கே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தற்செயலா என்ன செய்யலனா இணையவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோட இணைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய காரியங்களை வரிசைப்படுத்தலாம். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு சங்கீதத்தை வாசிக்க போறோம். அது ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன் அப்படின்னா, a season of overnight wonders. Praise the Lord. Amen. ஆமென். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை அப்படிதான் இருக்கு. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். சங்கீதம் 30, Psalms 30, சங்கீதம் 30. அதுல ஒரு வசனம் தான் பிரதானமானது. ஆனா நம்ம 3 வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் 30ல 5 மற்றும் 11 மற்றும் 12 வாசிக்கலாம். பாஸ்டர் சார்லஸ் வாசிப்பார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். சாயங்காலம் தான் அப்படி இருந்துச்சு சூழ்நிலை, ஆனா விடியற் காலத்துல வேறு விதமாய் மாறினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இந்த நாள்ல, அதாவது இந்த நிசான் மாதம் 15ஆம் தேதியிலேயே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தேன். அது தானியேலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 372 பிசி 372. அதுல நிசான் மாதம் 15ஆம் தேதி அந்த இரவு, அந்த ஒரு இரவு பாத்தீங்கன்னா சிங்கத்தின் கபிக்குள்ளே தானியேல் போடப்பட்டான். உங்களுக்கு தெரியும், தானியேல் புஸ்தகத்துல ஒரு தானியேலை தேவன் உயர்த்துகிறார். தேவன் தானியேலை உயர்த்துகிறார். அந்த உயர்வு இன்னும் உயர்வுக்கு நேராய் பாத்தீங்கன்னா 3 தேசாதிபதிகள், 120 பேத்துக்கு மேல இருக்கிற 3 பேர், அதிலும் பிரதானமான ஒரு இடத்திலே தானியேலை வைக்க ராஜா நினைத்த போது அவனுக்கு விரோதமாய் ஒரு சதி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த சதி நிமித்தமாக தானியேல் சிங்கத்தின் கபியிலே போடப்பட்டான். சிங்க கபியில தூக்கி அவனை தூக்கி போட்டாங்க. ஆனா ஒரே ஒரு இரவு தான். தானியேல் 6ஆம் அதிகாரம், அதிலே 19ல இருந்து 22 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்க. தானியேல் 6, 19ல இருந்து 22 வரைக்கும். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான்.
ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு இரவு தான், ஒரே ஒரு இரவு. சாயங்காலம் வேதம் சொல்லுகிறது, அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இது எவ்வளவு பெரிய களிப்பு அப்படின்னா, ஏன்னா தானியேல் சிறையிருப்பின் காலத்துல இங்க இருக்கிறான். மற்றபடி செருபாபேல், யோசுவா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆலயத்தை திரும்பமா கட்டணும்னு போயிருக்கிறாங்க. அங்க ஆலயத்தை திரும்ப கட்டுகிற காரியத்திலே ஒரு பெரிய தடை ஏற்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிக்குது அப்படியே. அங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் இது என்னன்னு தெரியலையேன்னு அங்க செபித்து கொண்டிருக்கிறாங்க. தானியேல் வழக்கத்தின்படியே 3 முறை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அந்த ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எப்படியாகிலும் தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, எழுத்து பூர்வமாய் கட்டளைகள் வெளிப்படட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இரவு, ஒரு சாயங்காலம் அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு விரும்பாத, அவன் பிரியமில்லாத ஒரு இடத்திலே வைக்கப்படுகிறான். ஆனா ஒரே இரவு தான் கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், in this season get ready for overnight wonders. ஆமென். ஒரே இரவில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். எதிராக இருக்கிறவைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜா அந்த அதிகாலையில் போய் அவன் துயரதுணியாய் கூப்பிடுகிறான். ஆனால் தானியேல் உள்ள எப்படி இருக்கான் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கிறான். காரணம், அந்த ஒரு இரவிலே காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். தானியேலை வெளியே எடுத்தாங்க. தானியேல் கெபிக்குள் போவதற்கு காரணமாக இருந்த அவ்வளவு பேரையும் தூக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? உள்ள போட்டாங்க. ஹல்லேலூயா. நான் இதை பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஏன்னா தானியேல் பாத்தீங்கன்னா மரக்கறிகள் தான் புசித்தவன், வெஜிடேரியன், அப்படிதானே? சோ தூதன் சிங்கத்துல சொல்லும் பொழுது என்ன சொன்னான்னா, இங்க பாரு, நீங்க நிறைய 10-15 சிங்கம் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒருத்தனை உள்ள கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு அவனை போய் சாப்பிட்டீங்கன்னா உப்பு சப்பு இல்லாம இருக்கும். ஏன்னா வெறும் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்டவன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா, என் வாக்குப்படி சொல்படி இருந்து சத்தம் போடாம அமைதியா இருந்தீங்கன்னா, நாளைக்கு மாம்சம் தின்கிற ஒரு பெரிய டீமே என்ன பண்றேன், உள்ள தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பாருங்களேன், சிங்கங்கள் கூட அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை இந்த வார்த்தையின் மூலமா தெரிஞ்சுக்கிறது. அப்படியே தான் நடந்துச்சு. அதனால ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றாரு, கவலைப்படாத, ஒரே ராத்திரியிலே நான் சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை ஒரே இரவில் என்ன செய்கிறேன், மாற்றுகிறேன். இனி உனக்கு விரோதமா எந்த போராட்டமும் எந்த சத்தமும் என்ன செய்யாது, கேட்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ தி அஜிடேட்டிங் பீப்புள், அல்லது உனக்கு விரோதமா கொடி உயர்த்தினவர்கள், இனிமே தேடியும் நீ அவர்களை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏன்னா சிங்கம் அதை சாப்பிட்டு சாட்சி சொல்லிட்டு போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் எங்க இருக்குன்னா, என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, என்னாகமம் 17:8 வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமென். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா பாருங்க, இங்கதான் பாத்தீங்கன்னா, அதாவது ஆரோனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள், ஆரோனுக்கு விரோதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகரிக்குது. இப்ப என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு எவிடன்ஸ் தேவை. அவன் தான் சொல்றீங்க, அவன் தான், என்ன அடையாளம்? பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சாதகமாக கிரியை செய்ய தொடங்கும் போது சொல்லப்பட்டதிலும் அதிகம் அவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பள்ளத்தாக்கு தான் தண்ணீரால நிரம்பும்னு வாக்கு பண்ணாரு.
ஆனா தேசமே தண்ணீரால் நிறைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த தேவன் சொல்லுவதிலும் அதிகமாய் செய்கிறவரா இருக்கிறார். மோசே மூலமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, எப்பா எது துளிர்க்குமோ, யாருடைய கோல் துளிர்க்குமோ அதுதான் அந்த மனிதன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இதோட அந்த டிஸ்பியூட் எல்லாம் அடங்கிரும். ஸோ இந்த ஓவர் நைட் மிராக்கல்ல எப்படி தானியேலுக்கு விரோதமாய் இருந்த சத்தம் நிசப்தமாய் மாறினதோ, அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் தலையெடுக்கிற எதுவா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் மூர்க்கமாய் எழும்பி நிற்கிற எந்த ஆவியா இருந்தாலும் அது அடங்கும்படி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். எப்படி செய்ய போறாருன்னா, இது வெறும் அடையாளம் மட்டும் இல்ல, வெறும் துளிர்க்க மட்டும் இல்லப்பா. நீ துளிர் தானே கேட்கிற, ஆனா துளிர்த்து என்ன பண்ணுச்சான், வாதுமையின் கனிகளை கொடுத்தது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், இது துளிர்க்கிறது அற்புதம் கிடையாது, அது அற்புதம் இல்ல. மரத்துடைய தன்மையை என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் வாதுமை மரத்தை தான் வச்சு மேய்ப்பான்னு கிடையாது. நம்ம ஆடு மேய்க்கிறதுக்காக செம்மரத்தைய வாங்கிட்டு இருக்கோம் இல்ல, ஏதோ ஒரு குச்சி கிடைக்கிறது, குச்சி வச்சு அப்படிதான் அந்த குச்சி தான் இருந்துச்சு. ஆண்டு சொன்னார், அந்த குச்சியில உன் பேர் எழுதுப்பா, பரவாயில்ல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பேர் எழுது கூட வசமா இல்லையே, இது பரவாயில்ல எழுது. அதுலதான் ஆரோன்னு எழுதி என்ன பண்ணா கொடுத்தா. எல்லாரும் ரொம்ப அலங்காரமான கம்பளம் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆரோன் சும்மா ஆடு மேய்க்கிற கோல் தான், சும்மா கையில வச்சிருந்ததுதான். அதுல சும்மா ஆரோன்னு கிறுக்கி கொடுத்தான். அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்றாங்க, ஆரோன் ஆரோன் வாப்பா வாப்பா வாப்பான்னு. ஆரோனுடைய கோலை தூக்கி காமிச்சா அவன் பார்த்துட்டு சொன்னான், இது இல்ல என்னோடது, என்னோடது இது இல்லைங்க, இல்லப்பா இதுலதான்ப்பா உன் பேர் எழுதி இருக்கு. என்னன்னா அந்த தேவ பிரசன்னம் துளிர்க்க வைத்தது மாத்திரமல்ல, அந்த மரத்துடைய தன்மையே மாத்திடுச்சு. ஏன்னா ஆளுகை செய்கிறவர்கள் கருத்துலதான் அந்த நாட்கள்ல வாதுமை மரம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இப்படி செய்ய போறாரு. ஓவர் நைட் மிராக்கல், அடையாளம் தெரியாத சில உருமாற்றங்கள் நடக்க போகிறது. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, இது என்னோடதானா, இது எனக்குரியதானா? ஆமா, அதிலே உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமீன். வெறும் துளிர் மாத்திரமல்ல, ஆனால் வாதுமையின் கனிகள். பாரு, வெறும் துளிர் இருந்துச்சுன்னா இதுதான் அந்த மரமா இந்த மரமான்றதுக்கெல்லாம் டிஸ்பியூட் ஆகும். ஆனா ஆண்டவர் சொல்றாரே, நோ டிஸ்பியூட். பாரு, கனியோட வெளிப்படுது, அதன் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாரு, அடையாளப்படுத்துகிறார் கர்த்தர். இந்த நாட்கள்ல தேவன் சொல்லுகிற, நீ கலங்காதே. whatever dispute that's going on against you will be over. அவைகள் நிறுத்தப்படும், அவைகள் அனைத்தும் நிசப்தமாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், என்ன நான் உணர்கிறேன்னா, ஒரு சிலர் இங்க ஒரு சிலர் மட்டும் இல்ல, நிறைய பேர் உங்களுடைய சிச்சுவேஷன்ல சம் வாய்ஸ், யாரோ சிலருடைய சத்தம் சில பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது. யாரோ சிலர் சொன்ன வார்த்தைகள் சில பயத்தை விதைத்திருக்கிறது. யாரோ சொன்ன வார்த்தைகள் உங்களை நிறுத்தி போட்டிருக்கிறது. இந்த இரவு ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமா இருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நான் அவமாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு விரோதமாய் விரல் நீட்டுதல் இருக்கவே இருக்காது, நிபச்சொற்கள் இருக்கவே இருக்காது. நான் சகலவற்றை என்ன பண்ண தெரியுமா, நிறுத்தி போடணும். ஓவர் நைட் வண்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதுல 6-7 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7 அதுல 6-7. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஆமென். ஓவர் நைட் வண்டர். ஒரே இரவிலே நடந்த நிகழ்வை பாருங்கள். தலைகில மாத்திருச்சுங்க எல்லாத்தையும். தேவனுடைய மனுஷன் எலிசா சொன்னான், நாளை இந்நேரம் இப்படி நடக்கும்னு சொன்னான். தேவனுடைய வார்த்தை. ராஜா கேட்டுற, இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறா, இனி கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, இந்த பஞ்சகால மும்முரம் அடையும் பொழுதே இந்த பெனாதாத்தின் ஆட்கள்
சீரிய ராஜாவின் ராணுவம் வந்து முற்றுகை போட்ட போது, சமாரியாவை முற்றுகை போட்ட போதை கேட்டு விட்டுருக்கிறான். அப்ப என்ன சொன்னா, காத்திருப்பா, பொறுத்திருப்பா, வெயிட் பண்ணுப்பா. கடைசியில கேட்கிறான், இனி என்னையா, இனி காத்திருக்க வேண்டியது என்ன, என் கழுத்தே போக போதே, நீ காத்திருக்க வேண்டியது என்ன? அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஜஸ்ட் ஒன் மோர் டே, வெயிட் ஒன் மோர் டே. இன்னும் ஒரே ஒரு நாள் காத்துரு, இந்த ஒரு இரவு சாய்ந்து போகும் மட்டும் காத்துரு. காரணம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த இரவு கர்த்தர் என்ன செய்தாருன்னு இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள் இருந்த ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு சத்தம் கேட்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தா தட்டி சொல்லுங்க, யுத்தம் வேண்டாம், சத்தமே போதும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எதுக்குங்க பெரிய யுத்தம்லாம்? நம்ம தேவன் நினைச்சார்னா யுத்தம் இல்லை, இரத்தம் இல்லை, சத்தம் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உங்களை நிறுத்தி போடுதுன்னு சொன்னா, ஒரு வார்த்தை உங்களை தடை பண்ணுதுன்னு சொன்னா, இவரிடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வார்த்தை உங்களை விடுவிக்கும். அவருடைய வார்த்தை சத்தமாய் துணித்தது, அற்புதம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒரே இரவு, அந்த ஓவர் நைட்ல கர்த்தர் என்ன பண்ணார்னா, என்னென்னமோ விலைக்கு ஏறி இருந்ததெல்லாம் என்ன பண்ணாரு, கொண்டு வந்து விட்டார். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எவ்ரிதிங். அந்த 4 குஷ்டரோகிகள் எங்க நின்று நல்ல தீர்மானம் எடுத்தாங்களோ அந்த வாசல் படியை தேவன் விசேஷப்படுத்தினார். அவர் நின்று கொண்டிருந்த அந்த இடத்தை தேவன் விசேஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். மேபி ஒருவேளை அவங்க ஊர்ல இருக்கவங்களால ஒதுக்கப்பட்டவங்களா இருந்திருக்கலாம். ஆனா தேவன் அவர்களை கொண்டு ஒரு வல்லமையான கிரியை செய்தார். ஒரே இரவிலே சகல சூழ்நிலைகளும் மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பைபிள்ல என்ன நிறைய அந்த ஓவர் நைட் மிராக்கிள்ஸ் நிறைய நடந்திருக்கு. புதிய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்க, பவுலும் சீலாவும் ஒரே இரவு தான் கால்கள் தொழுமரத்தில் மாட்டி இருக்கிறார்கள். ஆனா அங்கிருந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? பாடி துதி செய்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஏய், நாங்க கட்டப்பட்டிருக்கிறோம், பட் இன் ஆர் ஸ்பிரிட் we are at liberty. பிரைஸ் தி லார்ட். எங்கள் ஆவியிலே நாங்கள் விடுதலை உள்ளவர்களா இருக்கிறோம். உங்களால எங்க ஆவியில நாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதை தடுக்கவே முடியாது. சிறைச்சாலை தான். ஆனால் அந்த ஒரே இரவிலே கர்த்தர் காரியங்களை எல்லாம் மாற்றினார். எவன் காயப்படுத்தினானோ அவனே காயம் கட்டினான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சில மாற்றங்களை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சிறு பிள்ளை போல அப்படியே விசுவாசியுங்கள். இவைகளை உங்க வாழ்க்கையிலே செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிசான் மாதம் 15ஆம் தேதி என்பது வேத சரித்திரத்திலே பல முக்கியத்துவங்களை வெளிக்கொண்டு வந்த அல்லது பல முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்தின நாளாய் இருக்கிறது. இந்த நாள் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத நாளாய் நிச்சயமாய் மாறும். தேவன் அவர் என்ன முன்குறித்தாரோ அதை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அவர் துவக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். So get ready for an overnight miracle. கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாம். Praise the Lord. Thank you, Holy Spirit. பரலோக தேவனே, ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஒரே இரவிலே ஆண்டவரே எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அற்புதங்களை செய்தவர். ஒரே இரவில் ஒரு அங்கீகாரம் வந்தது. ஒரே இரவில் அற்புதம் நடந்தது. ஆண்டவரே, ஒரே இரவிலே ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. இதே போல நீர் கிரியை செய்ய போறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திர. நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் அனுப்பியிருக்கிற வார்த்தைகள் மூலமாய் ஊழியம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, திரும்பமா நீங்க ஞாபகப்படுத்துகிறீங்க. You were praying for your daughter from last Thursday. போன வியாழக்கிழமை இருந்த உன்னுடைய மகள் டாக்டர்
ஜெபித்தாய். அற்புதங்களின் தேவன் தமது கரத்தை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய கிரியைகள் வெளிப்படும். ஓவர் நைட் ஒண்டர்ஸ். காலையில் அதிகாலையில் ஆண்டவர் சொல்றாரு, களிப்பு உண்டாகும். ஆமேன். உன் புலம்பலுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இரட்டை களைந்து போடுகிறார். There is no more waiting. இனியும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கிரியை செய்யும் இரவு இது. கர்த்தர் மகிமைப்படும் இரவு இது. ஹல்லேலூயா. அதிகாலையிலே நீ நினைத்திராத ஒரு அங்கீகாரமும் ஒரு கனமும் ஒரு களிப்பும் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நீங்க பேசுகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை முழு நிச்சயத்தோடு நீ அனுப்புகிறதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருடைய வீடுகளிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம் தகப்பனே. எங்களுக்கு தெரியாத விதமாய் கிரியை செய்கிற தேவன் நீர். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, டோன்ட் வரி. Don't worry about anything. Don't carry forward anything to next day. Just leave it to my hands and just go and sleep. You will see a wonder. நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டு நீ நித்திரை செய். காலையில எழும்பும் பொழுது அற்புதத்தை, அதிசயத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி வந்தது என்று தெரியாத விதமாய் அதிகாலையிலே மன்னாவை பெற்றுக் கொண்டார்களே, அதே போல வானம் திறக்கப்படும் விந்தையும் ஆண்டவரை நீர் அனுப்புகிற நன்மையின் விதமும் உமது பிள்ளைகளுக்கு தெரியவில்லை என்றாலும் நீர் வார்த்தை நிறைவேற்ற போகிறீர். நீர் சொன்னபடியே செய்ய போகிறீர். ஆசீர்வதித்தருளும். உங்க மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். என் நாட்கள்ல ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் என்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.